இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன தேவை அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் சம்மந்தமான தகவல் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்னா ஆல் இன் பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்புறம் நாங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை வந்து சேரும். நீங்கள் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய இஎம்ஐ அமௌண்ட். அதாவது மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே லாபம் வந்து அப்படியே கிடைக்காது. ஒரு ஃபஸ்ட்டு மாதத்துக்கு ஒரு 5000 ரூபா கிடைக்கும், 2வது மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்கும், 3வது மாதத்துக்கு எதுவுமே கிடைக்காம கூட போகலாம். அப்படி இருக்கும்போது அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 6 மாதமாக தேவைப்படும். அந்த 6 மாதத்துக்கும் உங்களால் இஎம்ஐயை பேர் பண்ண முடியுமா, அதை கட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட் உங்களால் ரெடி பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரி ஆகுங்க. இல்லை என்னால் 6 மாதத்துக்கு இஎம்ஐ வந்து நான் பிஸ்னஸில் வர லாபத்தை தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். உங்களால் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியாது. நீங்கள் இஎம்ஐ கட்டுறதுக்காகவே உங்கள் பிஸ்னஸில் போட்ட கேபிட்டலையும் சேர்த்து எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகாது. 6 மாதத்தில் நீங்கள் வந்து பிஸ்னஸை ஷட் டவுன் பண்ணிவிட்டு போகிற மாரி இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மட்டும் வலுக்கட்டாயமாக அந்த பிஸ்னஸை பண்ணுற மாரி ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய இஎம்ஐயை பாருங்கள். ஸோ இஎம்ஐ ஒரு 6 மாதத்துக்காவது நீங்கள் பேக்கப் அமௌண்ட் வச்சு அந்த இஎம்ஐயை பிஸ்னஸ்லேருந்து வர லாபத்தை வச்சு கட்டாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கட்ட முடியுமா அப்படிங்க பாருங்கள். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு இஎம்ஐயை குறைங்க, ஓகேவா? ஏன்னா லாபம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு இல்லை 7 மாதத்துக்கு சேச்சுரேஷனாக இருக்கும். ஆனால் இஎம்ஐ சேச்சுரேஷனாக இருக்காது. நீங்கள் ஒரு 12 மாதத்துக்கான இஎம்ஐ போட்டிங்க அப்படின்னா அந்த 12 மாதமே நீங்கள் 20,000 ரூபா கட்டுற மாரி தான் இருக்கும். அதனால் எப்போவுமே ஒன்று இஎம்ஐ குறைச்சிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிற வரைக்கும் அந்த இஎம்ஐயை கட்டுற அளவுக்கு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா சேலரி போடணும், அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ரீஇன்வெஸ்ட் அந்த லாபத்தை எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ இந்த இதில் வரக்கூடிய லாபத்தை எடுத்து இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களுடைய முதல் கேபிட்டலையுமே சேர்த்து இஎம்ஐயில் கட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதனால் ஒன்று பிஸ்னஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா வலுக்கட்டாயமாக அந்த பிஸ்னஸை எதுவும் வாழ்வாதாரத்துக்காக பண்ணுற மாதிரி ஆகிடும். எந்த ஒரு க்ரோத்துமே அதில் இருக்காது. அது டோட்டல் வேஸ்ட். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய இஎம்ஐயை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் பணம் வச்சுருந்தாலுமே நான் இப்போ 2வதாக சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் கரெக்டாக பண்ணல அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பிஸ்னஸ்ஸு நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கியா, நாமளும் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிப்பாங்க. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா டீ கடை ஆரம்பிச்சிருப்பார், நல்லா ஓடிட்டு இருக்கும். நாமளும் ஒரு டீ கடை ஆரம்பிக்கலாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அது தெரியாமல் இருந்திருக்கும். அதாவது ஒரு எப்படி கஸ்டமரை ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ எந்த அளவுக்கு சரக்கு வாங்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் சமோசா போண்டாலாம் எந்த அளவுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ் நிறைய தெரியாமல் இருந்திருக்கும். எந்த அளவுக்கு எம்ப்ளாயை ஹையர் பண்ணி அவங்கள எப்படி மேனேஜ் பண்ணணும், இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகேவா? ஸோ நான் வந்து வெளிலேருந்து பார்க்கறதுக்கு சில பிஸ்னஸ் நல்லா தெரியும், ஓகேவா? அதாவது நல்ல லாபம் வருதியா, ஒரு 1 லிட்டர் பாலை வாங்கி தண்ணியை கலந்து 10 டம்ளர் போட்டு நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த 10 டம்ளருக்கு பின்னாடி என்னென்ன ப்ராசஸ் போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி நீங்கள் அவசரப்பட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உடனே அது இருக்கக்கூடிய பின் விளைவுகள் என்னன்னு தெரியாமல் ஆரம்பித்ததுனால அது வந்து உங்களுக்கு பெரிய லாஸஸ் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மற்றவங்கள பார்த்து பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்குன்னு தெரியுமா, ஓகே நம்ம இது பண்ணலாம், நம்மளுக்கு இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் வந்து உங்களோட ஏரியாவில் எந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸ் வந்து ஆஃப்லைனில் பண்ண போகிறீங்களா, ஆன்லைனில் பண்ண போகிறீங்களா, ஸோ இது வந்து எந்த அளவுக்கு மக்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க, ஓகே. ஸோ இந்த 2 விஷயம் தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிஸ்னஸ்க்குள்ளே வராதிங்க. 2வது பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸை பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஐடியாவோட வாங்க. அதாவது என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்மளுடைய மார்க்கெட் எவ்வளோ, ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு செட் ஆகுமா, ஸோ நம்மளால் இதை சமாளிக்க முடியுமா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.